சிபிஐ அலுவலகத்துல முதல் மாடியில போய் ஆஜராங்க. நீங்க கேட்கிற கேள்வி 60 கேள்வி கேளுங்க. கேட்டு முடிச்சோடனே ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறார் விஜய். இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். இது சாதாரண செக்ஷன் இல்ல. 105 செக்ஷன் 110 attempt to commit culpable homicide. 125B act endangering life of personal safety and others. திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம். அதுக்கு பொறுப்பானவங்க வந்து நிர்மல் குமார் ஜோஷி அப்படிங்கிற ஐஜிபி. அவங்க 2 பேருமே நேற்று போய் ஆஜராயிருக்காங்க. இதையெல்லாம் வந்து குறிப்பிடாமல் சில ஊடகங்கள் வந்து எஸ்பி ஐஜி எல்லாம் ஒரே நேரத்துல விஜய் கூட விசாரிச்சாலும் அதன் பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்குல்ல சார். என்ன சொல்ல வரீங்க? விஜய் அவர்களை ஒரு எவிடன்ஸா தான் பாக்குறாங்க, குற்றவாளியா பாக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி. விஜய் அவர்களை குற்றவாளியா பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? எப்படி அவர் குற்றவாளியா? நாளைக்கு காலையில விஜய் வந்து இன்னைக்கு நைட்டே வந்து படுத்துட்டானுங்க. சென்னையில் இருக்கிற எனக்கு தகவல் வந்த கரூர் இருக்கிற எஸ்பி ஆபீஸ் பக்கத்துல அடுத்த தெருவில் இருக்கு. ஒரு இடத்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நோக்கி எல்லாருமே நகரக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி வந்து கட்டங்கள். கையில ஒரு பேக் பண்ணி போனார். அந்த பேக்ல என்ன வச்சிருந்தாருன்னா, ரோட்ல எடுத்த கேமராவில் செருப்பு வீசுனாங்களே அவங்க எல்லாம் வந்து எங்க கட்சிக்காரர்கள் இல்லை அப்படிங்கறது நாங்க படம் பிடிச்சு சிடியா போட்டு வச்சிருக்கோம். இந்த மீட்டிங் போடும்போதே இதை வந்து நீங்க ஜூம் பண்ணி என்ன எடுத்துக்கிறது. யாருமே வந்து இது வரைக்கும் உற்று நோக்காத ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்க கேட்டீங்க. எந்தெந்த பாடிக்கு எந்தெந்த காவல்துறை அதிகாரி இன்கொஸ்ட் பண்ணார்? இந்த ப்ரொசீஜரே தப்பு. 39 ரூம்லயும் அரை மணி நேரம் தனித்தனியா பேசி தனித்தனியா ஆறுதல் சொல்லும் போது அவங்க விஜய் கிட்ட தெரிவித்த தகவல் என்ன அப்படின்னா, 5 பஞ்சாயத்து கையெழுத்து போடணும். அதுக்கு பேர் பஞ்சநாமான்னு பேர். அந்த பஞ்சநாமாவோட கையெழுத்து வாங்கிட்டு தான் இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு பாடியை உள்ள இன் பண்ணணும். மிகப்பெரிய டெக்னிக்கல் பாயிண்ட். அதெல்லாம் வந்து எங்களை கட்டாயப்படுத்தி பொங்கல் விடுமுறை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 19ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த இடைவேளை சிபிஐ கொடுக்கலாமா? இந்த கேஸ் எங்ககிட்ட தான் மாட்டிருக்கு. ஜனநாயகன் படமும் அரசியலுடைய பெருகிகள் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னா இங்க எங்க கூட கூட்டணிக்கு வரணும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட முன்னாள் துணை ஆணையர் ராஜேந்திரன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா சார், போன வீடியோவில் நம்ம பேசினப்போ சிபிஐ விசாரணைக்கு விஜய் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு பேசியிருந்தோம். அதே போல் தொடர்ந்து 7 மணி நேரம் விஜய் அவர்களை விசாரிச்சிருக்காங்க. எப்படி போச்சு சிபிஐ விசாரணை? சிபிஐ விசாரணைக்கு விஜய் வந்து நியாயமாக ஆஜராகிருக்காரு. விஜய் ஆஜராகும் பொழுது பாஜகவுடைய அழுத்தம் காரணமாக சிபிஐ சம்மன் போட்டிருக்கிறது அப்படின்லாம் வந்து சிலர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. விஜய் வந்து தனி விமானத்தின் மூலமாக கம்ஃபர்டபுளாக அவங்களுடைய நண்பர்கள் 6 பேரோட டெல்லிக்கு போய் அவருடைய ரூமுக்கு போய் ரூம்ல இருந்து அவர் என்ன செய்கிறாரு, லோதி ரோடில் இருக்கிற அந்த சிபிஐ அலுவலகத்தில் முதல் மாடியில் போய் ஆஜராகிறார். அங்கே ஆஜரானதுக்கு பிறகு அந்த ப்ரிலிமினரி கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் வந்து பிரிண்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அந்த 27ஆம் தேதி ஆகஸ்ட் 27ஆம் தேதி கரூரில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது சம்பந்தமாகவும், நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு செல்கின்ற பொழுது ஏற்பட்ட காலதாமதம் காரணமா அல்லது உங்கள் கட்சிக்காரர்கள் வந்து ஒத்துழையாமை காரணமா போன்ற கேள்விகள் எல்லாம் வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணியிருக்கிறோமோ இது சம்பந்தமாக கரூர் காவல் நிலைய ஆய்வாளர் மணிவண்ணன் அவர்கள் கரூர் காவல் நிலைய குற்ற எண் 855 அப்படிங்கிற இதில் கிரை நம்பரில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு. அந்த வழக்கில் தாவேகா நிர்வாகிகளை வந்து குற்றவாளிகள் ஆக்கியிருக்காரு. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா கரூர் காவல் நிலைய குற்ற எண் 855 அதில் வந்து திரு மதியழகன், திரு புஷி ஆனந்த், திரு சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க 3 பேருமே வந்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளராக அங்கே வந்து அந்த சம்பவத்தில் இருந்ததாகவும், விஜய் வந்து காரில் வர்றதுக்கு முன்னாடியே, விஜய் வந்து வேலுச்சாமிபுரத்துக்கு வருவதற்கு முன்னாடியே கூட்டம் அதிகமாயிடுச்சு, நம்ம எதிர்பார்த்த கூட்டம் வந்து 10,000 தான், 25,000 ஆயிடுச்சு, அதனால இதுக்குள்ளே போனால் அங்கே கூட்ட நெரிசலில் பல பேர் வந்து சிக்கி நெரிசலில் வந்து அவங்க வந்து பாதிக்க நேரிடும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சொல்லிட்டோம். எங்கள் சொற்படி கேட்காம உங்கள் கட்சிக்காரர்கள் உள்ள அனுமதிச்சனாலதான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டார். யாரு? கரூர் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் அப்படி ஒரு எஃப்ஐஆர் போட்டார். அந்த எஃப்ஐஆரில் அவர் என்ன சொல்றாருன்னா, சாதாரண செக்ஷன்ல உயிரிழந்தது 41 உயிர்கள். அதில் வந்து எஃப்ஐஆரில் உள்ள
சட்ட செக்ஷன் 105 பிஎன்எஸ் ஆக்ட் அப்படின்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், கொலையாகாத மரணம். இந்த இதுக்குன்னா குறைந்தபட்சம் கொலை இல்லை, ஆனால் மரணம் நடந்து விட்டது. அதாவது கொலை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இல்லை, ஆனால் உங்களுடைய அசாத்திய அல்லது அசாதாரண செயல்களின் காரணமாக நீங்கள் வந்து அறிவுரையை கேட்காதன் காரணமாக நீங்கள் ஒரு கூட்டத்தை கூட்டினதுனால அப்படி ஒரு இழப்பு நடந்து போச்சு, அது உயிரிழப்பு வரைக்கும் ஆயிடுச்சு. இருந்தாலும் இதுக்கும் வந்து 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை உண்டு. அதுக்கப்புறம் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 110 110 அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோம்சைட். அட்டெம்ப்ட்னு அர்த்தம் நாங்கள் சொன்னதுக்கு அப்புறமும் கேட்காம அங்கே வந்து பல பேர் மயங்கி விழுந்து ஆபத்து ஏற்படும் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்கள் அதுக்கான அவங்களாம் இறந்து போறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படிங்கிறது தான் வந்து செக்ஷன் 110 பிஎன்எஸ் ஆக்ட். செக்ஷன் 110 பிஎன்எஸ் ஆக்ட். 125 ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆஃப் பர்சனல் சேஃப்டி அண்ட் அதர்ஸ். அதாவது 125 அப்படின்னா தனி மனிதனுடைய பர்சனல் சேஃப்டிக்கும் அவங்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறது. அப்படி உருவாக்கிறது தான் 125 அப்புறம் செக்ஷன் 223 அங்கே இருக்கிற பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு, ஓடு மேலே ஏறினாங்க, லைட் கம்பத்தில் ஏறினாங்க, மின்சார கம்பங்கள்லாம் வந்து சாஞ்சு விழுந்துருக்குது, அதனால வந்து பொது மக்களுடைய சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறாங்க. யாரு? தாவேக்காரர்கள் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு தான் அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆரை டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தா ஹைகோர்ட்டில் இருக்கிறவங்க வந்து விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை அப்படின்னு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே சொல்கிறாரு. அப்போ இவங்க நமக்கு சாதகமாக விசாரிக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணதுனால தான் இது வந்து எங்கள் தரப்பு நியாயத்தை கேட்காம நாங்கள் வந்து நியாயமாக நீங்கள் அனுமதிக்கப்பட்ட அந்த 10,000 பேர் நாங்கள் வருவோன்னு நாங்கள் அனுமதி கேட்டோம். அப்போ வந்து நீங்கள் தான் வேலுசாமிபுரத்தில் ஏற்கனவே போன மாதம் ஒரு தடவை வந்து அவர் பழனிசாமி வந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு, அது போதுமான இடமா தான் இருக்குது, நீங்கள் லைட் ஹவுஸு பழைய பஸ் ஸ்டாண்டு போன்ற இடங்கள்லாம் வந்து தேவையில்லை, அது பப்ளிக் க்ரௌடு வர இடம், இது ஒதுக்குப்புறமா கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவங்க தான். ஆனால் எங்கள் க்ரௌடு எவ்வளோ பெரிய க்ரௌடு வரும்னு சொல்லி தெரிஞ்சதும் ஒரு சின்ன குறுகலான இடத்துல கொடுத்து இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தாவேக்கா தரப்பில் இருக்கிறவங்களாம் சொன்னாலும் யாருக்கிட்ட சொல்கிறது? அதை கேட்பதற்கு தமிழ்நாட்டில் ஏஜென்சி இல்லை. அப்படிங்கிற போது தான் அவங்க என்ன செஞ்சாங்க, உச்சநீதிமன்றத்தை அணுகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து சிபிஐ விசாரணை வந்து அவங்க உச்சநீதிமன்றம் வந்து அஜய் ரோஸ்தகி அப்படிங்கிற ஒரு உச்சநீதிமன்றத்துடைய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியுடைய மேற்பார்வையில் இப்போ வந்து சிபிஐ டைரக்டர் ஒருத்தரை போட்டு அது விசாரணை நடந்தது. ஸோ அது முறைப்படி சம்மன் அனுப்பி விசாரிச்சு இது வந்து விஜய்க்கு சம்மன் போட்டாங்க அப்படின்னு மட்டுமே சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு மட்டும் சம்மன் போடலை. நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 6 போலீஸ்காரவங்க பந்தோபஸ்து, இந்த 6 போலீஸ்காரங்களும் சம்மன் போட்டிருக்காங்க. அங்கே வந்து நிர்மல் குமார் ஜோஷி அப்படிதான், அவர் தான் வந்து திருச்சி மாநகருடைய மத்திய மண்டலத்துடைய காவல்துறை தலைவர். காவல்துறைக்கே தலைவரே அவர் தான். காவல்துறை இயக்குனர் யாருன்னா மரியாதைக்குரிய டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். தான் தமிழ்நாட்டுடைய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக அப்போ இருந்தார். அப்போ அந்த சூழ்நிலையில் காவல்துறை தலைவராக இருந்த திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் காவல்துறையுடைய இயக்குனர். அப்போ ஆகஸ்ட் 27 தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைவராக இருந்த திரு டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் மற்றும் மத்திய மண்டலத்துடைய காவல்துறை தலைவராக இருந்தார். காவல்துறை தலைவர் தான் வந்து அவங்க ஜோனில் ஒரு பெரிய பந்தோபஸ்து நடக்குதுன்னா அதுக்கு பொறுப்பானவர் வந்து நிர்மல் குமார் ஜோஷி அப்படிங்கிற ஐஜிபி. அவங்க 2 பேருமே நேற்று போய் ஆஜராயிருக்காங்க. இதையெல்லாம் வந்து குறிப்பிடாமல் சில ஊடகங்கள் வந்து தெளிவுபடுத்தாம விஜய்க்கு சம்மன் போட்டாங்க அப்படிங்கிறத மட்டுமே பெருசுப்படுத்துறாங்க. விஜய் முதல் தளத்தில் போய் அவர் வந்து ப்ரிலிமினரியா சார் நீங்கள் வந்து உங்களுக்கு மதிய சாயந்தரம் வரைக்கும் இந்த மாதிரி கேள்வி வந்து கிட்டத்தட்ட 60 கேள்விகள்லேருந்து 200 கேள்விகள் வரைக்கும் கேட்கப்படும். இந்த பிரிண்டட் பேப்பர்லேயே நான் வந்து எஸ்ஆர் நோ அப்படின்னு போடுற மாதிரியான கேள்விகள் தான் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். நீங்கள் எஸ்ஆர் நோ சொல்லலாம். நீங்கள் எந்த கேள்விக்கு 2க்குமே பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்கள் வழக்குரைஞரை கேட்டுட்டு பதில் சொல்லலாம். அப்போ ஒரு இண்டிபெண்டான விசாரணையை தான் வந்து அவங்க நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஒரு இண்டிபெண்டாக விசாரணை நடந்த போதிலும் இவர்கிட்ட கேட்ட கேள்விகளை அதை வந்து அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளையும்
இப்போ விஜய் தரப்புலேருந்து இப்படி சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவங்களையும் வந்து கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கேட்டிருக்காங்க. 7 மணி நேரம் 2 தரப்புலையும் விசாரித்த போதும் உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, இது யாருடைய அழுத்தத்தின் காரணமாக இது விசாரணை நடக்கும், இது வந்து மத்திய அரசுடைய பெர்வியூவில் சிபிஐ இருக்கிறதுனால விஜய்க்கு இதன் மூலமாக அழுத்தம் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சார், ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி எஸ்பி ஐஜி எல்லாம் ஒரே நேரத்துல விஜய் கூட விசாரிச்சாலும் அதன் பின்னணி என்னவா இருக்கும் அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்குல்ல சார்? இது என்ன சொல்ல வரீங்க நீங்க? இப்போ நீங்க சொல்றீங்க விஜய மட்டும் சம்மன் கொடுக்கல, விஜய்க்கு மட்டும் சம்மன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. அதே சமயம் ஐஜி எஸ்பி இவங்களையும் ஒரே நேரத்துல தான் விசாரிச்சாங்க. இதோட பின்னணி என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லம்மா, இதோட பின்னணி என்னன்னா, காவல்துறையுடைய கவனக்குறைவால் நடந்ததா, கட்சிக்காரர்களுடைய கவனக்குறைவால் நடந்ததா? ட்ராக்குக்கு வரணும்னா இப்போ பந்தயம் ஆரம்பிச்சிச்சு. விசாரணைன்னா மனுதாரர் எதிர் மனுதாரர். மனுதாரர் வந்து இப்போ காவல்துறை ஆயிடுச்சு, எதிர் மனுதாரர் தாவேக்கான் ஆயிடுச்சு. 2 பேரையும் ரேஸில் ஓடப்பட்டு 2 பேர்ட்டையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதனுடைய மூக்கணாங்கயிறு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கீழே சிபிஐ இயங்குது. இப்போ வந்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் கவனக்குறைவாக இருந்தாங்க, அல்லது தாவேக்கா கட்சிக்காரங்க தான் கவனக்குறைவாக இருந்தாங்க அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? சிபிஐ கிட்ட இருக்கு. சிபிஐயை வந்து யாராவது டேம்பர் பண்ணி நீங்கள் இவங்க பக்கம் பேசுங்க அல்லது இவங்க பக்கம் பேசுங்க, அதாவது மாநில அரசு தோல்வியின் காரணமாகத்தான் நடந்துச்சு அல்லது தாவேக்காவுடைய கவனக்குறைவுகள் தான் நடந்துச்சு, இப்படி சொன்ன அரசியல் லாபமா இப்படி சொன்ன அரசியல் லாபமா அப்படின்னு இந்த விசாரணை ஆனதுக்குள்ள பிஜேபி போகுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆயிரக்கணக்கான பேருடைய உத்து பார்க்குறாங்களே, எல்லாருடைய கேள்வி அதுதான். சார், நீங்க சொன்ன மாதிரி போனாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பர்ல போர் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு விஜய் சிபிஐயிடம் சொல்லியிருக்காங்க. கரூர் போலீஸ் அப்படின்னு கரூர் போலீஸ் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு விஜய் அவர்கள். போர் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அது எல்லா பத்திரிகையுமே சொல்லிடுச்சுமா. அந்த கிரவுட் மேனேஜ்மெண்ட்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அங்கே வந்து ஏற்கனவே வந்து கொடுக்கப்பட்ட கைட்லைன்ஸ்னா, அதாவது காம்ப்ரஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரவுட் கண்ட்ரோல் அண்டு மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கைட்லைன்ஸ் வந்து சென்ற வருடம் ஜனவரி மாதமே வந்து அமலுக்கு வந்துருச்சு. இந்த கைட்லைன்ஸில் உள்ளபடி வந்து அங்கே பந்தோபஸ்து கொடுக்கப்பட்டதா இல்லையா அப்படிங்கிறத சிபிஐ, ஏன்னா இது மத்திய அரசால் பெர்வியூவில் வந்து மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்ட கைட்லைன்ஸ். இது இல்லாமல் ஏற்கனவே வந்து அது கிரீன் புக்குன்னு ஒன்று இருக்குது, ப்ளூ புக்குன்னு ஒன்று இருக்குது. லோக்கல் பந்தோபஸ்தில் ஏற்கனவே வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன க்ரௌடுக்கு எவ்வளோ ப்ரிஸ்கிரைப்டு பந்தோபஸ்து அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் இருக்குது. இப்போ விஜய்க்கு கூடப்பட்ட கூட்டம் வந்து ஏற்கனவே வந்து 6 இடத்துல கூடியிருக்கு. ஒரு கூட்டமாக நடத்தினார், அதுக்கு முன்னாடி 6 கூட்டம் நடத்தினார். ஒவ்வொரு கூட்டத்துலையுமே 10,000 பேர் அல்ல, அது 60,000 பேர், 1,00,000 பேர், 2,00,000 பேர் அப்படி தான் வந்து கூட்டம் வந்துருந்தாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் புதுசாக அரசியலுக்கு வர ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து ஒரு கூட்டம் 10,000 இருக்குன்னு சொல்லலாம், 20,000. ஆனால் காவல்துறைங்கிறது வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய துறையை நடத்திட்டு வர்றோம். அந்த துறை வந்து வந்திருக்கிற வந்து சிஐடி போலீஸை உள்ளே விட்டு அல்லது டிட்டாச்மெண்ட் காவலர்கள், ரா போன்ற காவலர்கள், இதில் 10 ஏஜென்சி இருக்குது, காவல்துறை ஏஜென்சி, ப்ரைவேட் ஏஜென்சி எல்லாருமே சேர்ந்து வந்த க்ரௌடு இவ்வளோ பெருசு அப்படிங்கிறத முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. அதே சமயத்தில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அன்றைக்கி நடந்த கூட்டத்தில் காலையில் 5 மணிக்கெலாம் வந்து படுக்கை போட்டு விரிச்சு போட்டு படுத்துட்டானுங்க. ஏன்னா கரூர் எனக்கு பக்கத்து ஊர், அதனால் வந்து என்னுடைய நண்பர், என்னங்க நாளைக்கு காலையில் விஜய் வரதுக்கு இன்றைக்கி நைட்டே வந்து படுத்துட்டானுங்க, இடம் பிடிச்சி வச்சுருக்கானுங்க எல்லாம் சாக்கு பையை போட்டு அப்படின்லாம் எனக்கு தகவல் வந்துச்சு. சென்னையில் இருக்கிற எனக்கு தகவல் வந்த கரூர் இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் அடுத்த தெருவில் இருக்குது. அவங்களுக்கு அந்த தகவலாம் தெரியும் இல்லையா? அவங்க வந்து 10,000 பேருக்கு தான் அனுமதி வாங்கியிருக்காங்க, வந்தது 15 ஆயிடுச்சு, 20 ஆயிடுச்சு, 25க்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இப்போ வேலுச்சாமிபுரத்தில் மேடைக்கு பக்கத்தில் புஷி ஆனந்தும், மதியழகனும், இவர் சிடிஆர் நிர்மல்குமார் போன்ற நிர்வாக ஆளுகளை மேடைக்கு பக்கத்தில் இருப்பாங்க. விஜய் எத்தனை மணிக்கு வருவார், வந்துட்டாரா, வேலூர் வந்துட்டாரா, திருச்சியில் ஃப்ளைட் ஏறிட்டாரா, வந்து இறக்கிட்டாரா, வேலூர் எவ்வளோ க்ரௌடு, நாமக்கல் எவ்வளோ க்ரௌடு, நாமக்கல்லேருந்து சாப்பிட போயிட்டாரா, உள்ளே வந்துட்டாரா, இவங்க ஒரு க்ரௌடுக்குள்ளே இருந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் காவல்துறை பொறுத்த வரைக்கும் இவங்க அனுமதி வாங்கினது 10,000 பேருக்கு. இந்த தெருவு ரொம்பிடுச்சு, அந்த தெருவு ரொம்பிடுச்சு, பஸ் ஸ்டாண்டு ரொம்பிடுச்சு,
திருமாவளவன் ஜங்ஷனு அந்த மேம்பாலம் ஃபுல்லாக நிற்கிறானுங்க. இப்போ இவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது யாருடைய பொறுப்பு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்கம்மா. காவல்துறையுடைய பொறுப்பு. ஆக காவல்துறை வந்து இதை வந்து இந்த க்ரௌட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட்டில் கொடுக்கப்பட்ட இந்த ரூல்ஸ் படி நீங்கள் வந்து அது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான இடம் வந்து அதில் வந்து இந்த மாதிரி இந்த மீட்டிங் போடும்போதே இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி என்ன எடுத்துக்கிறது. இதில் வந்து ஒவ்வொரு செக்டாராக பப்ளிக் மீட்டிங்கில் வந்து உமன் செக்டார், விஐபி செக்டார், விவிஐபி செக்டார், ஏ செக்டார், பி செக்டார், சி செக்டார், இந்த மாதிரி வந்து பிரித்து ஸ்ட்ரென்த்தை போடணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீம் படி பிரித்து ஸ்ட்ரென்த்தை போட்டாங்களா. இப்போ ஒரே கூட்டத்தில் வந்து 10,000 பேர் நின்னாங்கன்னா ஒரு இடத்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் நோக்கி எல்லாருமே நகரக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி வந்து கட்டம் கட்டி பிரித்து போடணும் அப்படிங்கிற ஸ்கீம்லாம் வந்து காம்ப்ரமைன்சி கைடில் கொடுத்துருக்குது. இந்த கைடெல்லாம் பின்பற்றி அவங்க வந்து பந்தோபஸ்து போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து ஆங்கில பத்திரிகைகள்லாம் வந்து எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்க, புவர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எழுதுகிறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு. இதை புவர் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து காவல்துறை ஒத்துக்கல, தமிழ்நாடு அரசு ஒத்துக்கல. அங்கே தான் விஷயம் இருக்குது. முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் போதுமான பந்தோபஸ்து கொடுத்துட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. செந்தில் பாலாஜி சொல்லிட்டாரு. அப்போ அங்கே போன கல்வி அமைச்சரும் போய் சொல்லிட்டுறாரு, இந்த இதெல்லாம் கட்சிக்காரங்களாம் நம்ம சொன்ன பேச்சு கேட்காம இப்படி பண்ணிவிட்டாங்க. அப்படி தான் ப்ரொபகண்டா பண்ணுறாங்க ஒழிய இது வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை எந்த மாதிரியான கலெக்டருக்கு தெரியும், இல்லைங்க பிடபிள்யூக்கு தெரியும், எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு தெரியும். ஆனாலும் அந்த பிடபிள்யூடி இருக்கிறவங்க அந்த 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 மேடைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் இருந்துக்குது. அதை மண் போட்டு மூடாமல் அல்லது பெரிய இரும்பு பிளேட்டை போட்டு மூடி ஜனங்க அது மேலே கடந்து போனாலும் இழுந்து கீழே விழாத அளவுக்கு அதை பாதுகாப்பு பண்ணாமல் அதுக்குள்ளே இழுந்து கீழே சில பேர் கடைசி நேரத்தில் விழுந்ததும் அந்த ஜெனரேட்டர் ரூம் வந்து மேற்கூரை வந்து லேசான தகரத்தில் போட்டதுனால அது மேலே ஏறினவங்களாம் உடச்சிட்டு உள்ளே இருந்ததும் நீங்கள் எல்லாருமே கண்கூட பார்த்தோம். ஸோ இவ்வளோ க்ரௌடு வந்து அந்த இடத்துல ஓவர் க்ரௌடோட மாறும் பொழுது இந்த குழியும் அந்த வீக்கான பந்தோபஸ்து ஏற்பாடுகளும் இருந்தது தவறு அப்படிங்கிறத பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த மேடையை பார்த்து சான்று வழங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பிபிஐபியெல்லாம் அனுப்பணும்னு இந்த மாதிரியான புத்தகத்தில் இருக்குது. உங்களை போன்ற ஒரு ஊடகவியலாளருக்கு இதில் இந்த மாதிரியான புத்தகத்தை எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்க. எங்களை போன்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் இது இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆக இதெல்லாம் வந்து காவல்துறை இப்போ ஏன் ஐஜிகிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏங்க இந்த மாதிரி வந்து மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற போது 10,000 பேருக்கு மேலே வருவாங்கன்னா அந்த ஏரியாவில் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், ஸ்டேஜ் ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், எலக்ட்ரிசிட்டி ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட், மற்றபடி வந்து அந்த ஏரியாவுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு இத்தனையும் நீங்கள் ஸ்டடி பண்ணீங்களா, என்ன மாதிரியான ஸ்டடி பண்ணீங்க? அப்போ 500 பேரா அல்லது 667 பேர் அப்படின்னு முதலமைச்சர் சட்டசபையில் சொல்லும்போது 667 பேர் சொல்கிறாரு. ஆனால் டிஜிபி பேசும்போது ரிப்போர்ட்லாம் கொடுக்கும்போது 500 பேர் சொல்கிறாரு. அவர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கணக்கிலேயே எப்படி மாறுபாடு வருதுன்னா, மஃப்டி போலீஸ் நின்று எங்கள் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கெலாம் அனுப்புனாங்க பாருங்க, அந்த உதவியாளர்களாக போனாங்க, அவங்களெல்லாம் போட்டு கணக்கு போடுறாங்களா, இல்லை க்ரௌடு வந்ததுன்னா அது வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளும் போது அதை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்துறதுக்கு எத்தனை பேர் போட்டாங்க அப்படின்னு பார்த்தா, கரூரில் என்ட்ரி ஆகிற போதுலேருந்து திருமாவளவன் ஜங்ஷன்லேருந்து முனியப்பசாமி கோயில் கடந்து போய் வேலுச்சாமிபுரத்தில் இந்த ரூட் பந்தோபஸ்து எல்லாம் சேர்த்து 500ன்னு சொல்கிறாங்க. விஜய் வந்து பேசும்போது இந்த 25,000 பேர் ஒன்று கூட இடத்துல வெறும் 20லேருந்து 30 காவல்துறை அதிகாரிகள் தான் இருந்திருக்காங்க அப்படிலாம் தெரிய வருது. இதை அனலைஸ் பண்ணி யார் பக்கம் வந்து, ஏன்னா இறந்து போன மதிப்புமிக்க 41 உயிர்கள், அந்த உயிர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆளுகின்ற அரசு அல்லது மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு குடிமக்களுக்கு நீதி வழங்கி ஆகணும். ஏன்னா வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அந்த கிரை நம்பர் 855க்கு ஒரு டிஸ்போசல் கொடுத்து ஆகணும். அந்த டிஸ்போசல் வந்து மாநில அரசு கொடுத்தா இந்த கட்சிக்காரவங்க மேலே தான் தவறு என்று தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்கள தான் குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. நாங்கள் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து தாவேகா கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்களுக்கும் ஆதவ அர்ஜுனா மற்றும் வந்து இந்த 3 பேர் திரு மதியழகன், திரு புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுனா
இவங்க 4 பேருமே வந்து முக்கியமாக பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ விஜய்கிட்ட வந்து நீங்கள் ஒரு மாநில கட்சி தலைவராக இருக்கிற பொழுது உங்களுக்கு கீழே வந்து யாரை வந்து தேர்தல் பரப்புரை செயலாளராக பொறுப்பாளராக நியமித்தீர்கள். அதில் வந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதா? க்ரௌடு எத்தனை பேர் இருந்ததுன்னு உங்களுக்கு சொல்லப்பட்டது? நீங்கள் சொல்கிறதும் உங்கள் கட்சிக்காரங்க சொல்கிறது சரிதானா? நீங்கள் வந்து நாமக்கல்லில் போய் இறங்கிட்டீங்கள, கரூர் போகிறதுக்கு காலதாமதமானது எதுக்காக? கரூர் வந்து தவுட்டுப்பாளையம் தோட்டக்குறிச்சி போன்ற ஊர்களில் கடந்து போகின்ற பொழுது மக்கள் சைடில் நின்றதுனால ஸ்லோவாக கையாமிச்சிட்டு வந்தீங்களா, இல்லை வேண்டுமென்றே காலதாமதம் பண்ணினீங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து காவல்துறை ஏற்கனவே வந்து இவங்க மேலே குற்றம் சாட்டியிருந்ததுனால, இல்லை மக்கள் வந்து அளவுக்கரிய கூட்டம் ரோடுகள்லாம் நின்றதுனால என்னை பார்ப்பதற்கு ஆவலாக இருந்ததுனால அவங்ககிட்ட கையாமிச்சிட்டே வந்தேன் அப்படி தான் விஜய் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம் அந்த விஜயோடைய காரு வேன் வந்துட்டு இருக்கும்போது அதை சுற்றிலுமே மோட்டர் சைக்கிள் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு மோட்டர் சைக்கிள் கீழே விழுந்து அவராக தவறி விழுந்து அதில் ஒரு வழக்கும் பதிவு பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவ்வளோ க்ரௌடுக்குள்ளேயே தான் வந்து அவர் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது இல்லையா? இண்டிவிஜுவலாக போய் மறைப்பாக ஒரு இடத்துல ஒரு காரை ஒரு மணி நேரம் நிறுத்தி வச்சுட்டு லேட்டாக போகலாம் அப்படின்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, இருந்தாலும் ரெக்கார்டு பூர்வமாக இதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு தாவேக்கா வசம் இருக்கிறதுனால தான் இது விசாரணை. இப்போ ஊடகவியலாளர்களும் பல்வேறு அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த கேஸை வந்து உனக்கு எதிராக பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸு எங்ககிட்ட தான் மாட்டியிருக்கு, ஜனநாயகன் படமும் எங்களுடைய அரசியலுடைய பெருகிகள் தான் இருக்குது, இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி வரணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் கூட கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு விஜயை நிர்பந்தப்படுத்துகிறார்களா இல்லையா அப்படிங்கிறதான உங்கள் கேள்வி இருக்கு சார். எனக்கு அதுதான் கேள்வி. ஆனால் விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய மாஸ் கேதரிங் இருக்கிறதுனால இதுவரைக்கும் எம்ஜிஆருக்கு அப்புறமே வந்து அதிகமாக க்ரௌடு வர்றது விஜய்க்கு தான் அப்படின்னு ஊர் மக்கள் அத்தனை பேர் பல்வேறு காதுகள் அதை ஏற்க மறுக்கும், எனக்கு உதடுகள் சொல்ல மறுக்கும். இருந்தாலும் உண்மை அதுதான். உண்மை நிலவரம் வந்து விஜய்க்கு வந்து கட்டுக்கடங்காத இளைஞர் கூட்டம். இப்போ எஸ்ஐஆர் பணியில் நமக்கு கிடைச்ச தகவலின்படி 18 வயது நிரம்பிய இந்த கேமராமேன் இருக்காரு, அவருடைய தம்பியெல்லாம் இவர் கூட வந்து ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு சொன்னார், சார் எங்கள் தம்பி எங்கள் தெரு பசங்க எல்லாருமே வந்து ஃபார்ம் 6 அலையிறாங்க சார். ஏப்பா ஃபார்ம் 6 என்னப்பான்னு கேட்டேன். இல்லை சார் எங்களுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போடணும், அதனால் வந்து ஃபார்ம் 6 ஃபில்லப் பண்ணால் எங்களுக்கு ஓட்டு உரிமை வந்துடும், நாங்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு உங்கள் கேமராமேன் இப்போ வந்தோடனே சொன்னார். நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அதே போல் நேற்று என்னுடைய கார் ரிப்பேர் அப்படின்னு கீழ்ப்பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய் கார் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் அங்கே 4 பெண்கள் வயதான பெண்கள் உட்காந்துருந்தாங்க. யாருக்குமா ஓட்டு போடலாம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது வரைக்கும் ஓட்டு போட்டேன் சார், எல்லாம் யாருமே வந்து எதுவுமே செய்யலை, இருக்கிறது அப்படியே தான் இருக்குது, புதுசாக ஒருத்தருக்கு போடணும். புதுசாக யாருக்குமா? இல்லை இந்த தம்பி விஜய்க்கு தான் போடலான்னு இருக்கோம், அவர் மேலே அநியாயமாக பழி போட்டாங்க, அநியாயமாக 41 பேர் ஆகும். அவர் பாட்டுக்கு அப்பாவியாக வந்து ஒரு இடத்துல கூட்டத்தில் பேச போனால் அங்கே 41 பேரை கொண்டுவிட்டு கடைசியில் அப்பாவி அவர் மேலே போட்டாங்க அப்படின்னு சாதாரண மக்கள் அப்படி வந்து புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஊடகவியலும் அரசியல்வாதிகளும் இப்படி சொல்லலாமா அப்படி சொல்லலாமான்னு இருந்த போதும் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. ஏன்னா புதுசாக ஒருத்தரை ஆதரிக்கணும், எனக்கு புதுசாக வந்துடுவேன். ஆனால் அரசியலில் கட்டமைப்பு மிகப்பெரியது. கூட்டம் வந்து சிரஞ்சீவிக்கு கூடிச்சு, அதே போல் வடக்க கமலஹாசனுக்கு கூடிச்சு, தமிழ்நாட்டில் விஜயகாந்த் கூடிச்சு, இப்படியெல்லாம் கூட்டங்கள் கூடிச்சு. அதை வந்து மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பு, மிகப்பெரிய கூட்டணியினுடைய கட்டமைப்பு, அரசியல் கூட்டணி கட்டமைப்பு, இது இரண்டுலேயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் வந்து இதில் வெல்ல முடியும் அப்படிங்கிறத விஜய் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்நேரமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஜனநாயகன் படத்திற்காகவும் மற்றும் வந்து தணிக்கை குழுவிட்டை வந்து பேசுகிறதோ அல்லது படத்துடைய தயாரிப்பாளர் வெங்கட் நாராயணா இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, நம்மளை நம்பி இவ்வளோ பணத்தை போட்டுட்டு இவர் தணிக்கை குழு பின்னாடி சுற்றிட்டுருக்காரு, 9ஆம் தேதி வெளியிட வேண்டிய அத்தனை ரசிகர்களும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுவதும் காத்து கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கு முன்னாடி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண முடியலையே, விஜய் தவித்து கொண்டிருக்கிறாரே என்று மக்கள் நினைப்பதும், மக்கள் தவித்து கொண்டிருக்கிறார்களே என்று விஜய் நினைப்பதும் இப்படி இருக்கிறதுனால இந்த சமயத்தில் கூட்டணியெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு அன்புமணி ராமதாஸ் போயிட்டு அதிமுக கூட்டணியில் சேர்ந்தார். ஜான் பாண்டியன்
நான் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறேன்னு சொல்கிறார். கூட்டணியில் சேர வேண்டிய பல்வேறு நபர்களை விஜய் வந்து வேறு கவனத்தில் இருக்கும்போது எல்லாருமே கூட்டணிக்கு அவங்கவுங்க இழுத்துட்ருக்காங்க. இதை தாண்டி அவர் வெளியில் வந்து மிகப்பெரிய கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருக்குது. தாண்டி இந்த அரசியலில் ஜெயிக்கணும். இது இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே மாட்டுவாரா, இல்லை வந்து தனித்து நின்று திடமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து தலைவராய் உருமாறுவாரா அப்படின்றது பொறுத்து வந்து பார்க்கலாம். சார், அதே போல சிபிஐ விசாரணை 12ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்கப்புறமா பொங்கல் விடுமுறைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 19ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த இடைவெளி சிபிஐ கொடுக்கலாமா? ஒருவேளை பொங்கல் விடுமுறை அது என்ன விஜய்க்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறாங்களா? இந்த ஒரு விஷயம்னு இருக்குது. இல்லை, விஜய்க்கு வந்து ஸ்பெஷலாக இல்லைம்மா. அவங்க வந்து விஜய் வந்து ஒரு சூட்கேஸ் கொண்டு போனார், பார்த்தீங்களா? பார்த்தோம். விஜய் வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு கார் வழியாக போகிறாரு, இதான் விஜய் போகிற காரு. விஜய் வந்து உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நுழைகிறார் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவில் பார்த்தீங்க. கையில் ஒரு பேக் கொண்டு போனார். அந்த பேக்கில் என்ன வச்சுருந்தாருன்னா, அந்த ஊரில் நான் வந்து ஒரு பாடலை பாடும்போது ட்ரோனில் எடுத்த கேமராவில் சில பேர் செருப்பு வீசுனாங்களே, அவங்களாம் வந்து எங்கள் கட்சிக்காரர்கள் இல்லை அப்படிங்கிறத நாங்கள் படம் பிடிச்சி சீடியாக போட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயம் அங்கே இருக்குது. இன்னொன்று வந்து இறந்தவங்களுக்கு குடும்பம் இருக்கு இல்லையா, இறந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கள அவர் வந்து மகாபலிபுரத்தில் எல்லாத்தையும் வர வச்சு அவர்கிட்ட பேசினார். பற்றியா, ஒரு நாள் முழுவதுமே காலையிலேருந்து தனித்தனி அறையில் 41 ரூம் போட்டிருந்தார். 41 ஃபேமிலிக்கு 39 ரூமு. 39 ரூம்லேயும் அரை மணி நேரம் தனித்தனியாக பேசி தனித்தனியாக ஆறுதல் சொல்லும்போது அவங்க விஜய்கிட்ட தெரிவித்த தகவல் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அசாதாரண மரணம் நடக்கிறதோ, அதாவது 174 சிஆர்பிசின்னு போலீஸில் கட்டறிந்த நபர்களுக்கு தெரியும், இதில் வழக்குரைஞர்கள் போன்றவர்களுக்கு தெரியும், காவல்துறை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். அசாதாரண மரணம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அதில் வந்து போலீஸ் வந்து அங்கே இறந்த இடத்துலையோ அல்லது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ காவல்துறை வந்து இன்குவெஸ்ட் அப்படின்னு ஒரு தயார் பண்ணும். இன்குவெஸ்ட் அப்படிங்கிற பொழுது இந்த நபர் சாதாரணமாக நெரிசலில் சிக்கி தாகத்தின் காரணமாகவோ அல்லது கூட்டத்து நெரிசலின் காரணமாகவோ இறந்தார் என்று நாங்கள் 5 பேர் கருதுகிறோம். 5 பஞ்சாயத்தார்கள் வந்து வச்சு தான் 5 பஞ்சாயத்தார்கள் கையெழுத்து போடணும். அதுக்கு பேர் பஞ்சநாமான்னு பேர். அந்த பஞ்சநாமாவில் கையெழுத்து வாங்கிட்டு தான் இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கே ஒரு பாடியை உள்ளே இன் பண்ணணும். மிகப்பெரிய டெக்னிக்கல் பாயிண்ட் அது. இந்த பஞ்சநாமாவில் ஒவ்வொருத்தருடைய இறந்தவர்களுடைய யாருன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இறந்தவர்களுடைய உறவினர்களும் அங்கே இருக்கணும். அதில் இந்த உறவினர்களும் மற்றும் மத்தியஸ்தர்கள் சேர்ந்து 5 பேர் கையெழுத்து போட்டு, என்னங்க இது இந்த காரணத்தில் தான் இறந்தாருன்னு தெரியுது, இருந்தாலும் இதை அறிவியல் காரணங்களை அறியும் பொருட்டு இந்த பாடியை பிரேத பரிசோதனை செய்யுங்க அப்படின்னு அதை வந்து பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தணும். இப்படி உட்படுத்தும் போது அந்த பஞ்சநாமாவில் கையெழுத்து போட்டவங்க அந்த உறவினர்களோ அல்லது அங்கே இருந்த பொதுமக்களோ அல்ல. அதெல்லாம் வந்து எங்களை கட்டாயப்படுத்தி பின்னாடி கையெழுத்து வாங்கினாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்டலாம் வந்து பஞ்சநாமாவில் கையெழுத்து வாங்காமையே போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணி பாடியை கொடுக்கும்போது பஞ்சநாமா ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய முக்கியமான, யாருமே வந்து இது வரைக்கும் உற்று நோக்காத ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அவரும் சொல்கிறாரு, நீங்கள் கேட்குற கேள்வி 60 கேள்வியை கேளுங்க. கேட்டு முடிச்சோடனே ஒரு பேப்பர் எடுத்து வைக்கிறார் விஜய். இந்த பாருங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்க விரும்புகிறேன். 40 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி பஞ்சநாமா ரெடி பண்ணும்போது 5 பஞ்சாயத்தார்கள் கையெழுத்து வாங்கிவிட்டு முறையாக வந்து பிரேத விசாரணைக்கு பிறகு இது வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணவில்லை. இந்த ப்ரொசீஜரே தப்பாக பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து கையெழுத்து வாங்கினதா இந்த 41 குடும்பமும் என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் இவங்களை போய் விசாரித்து பாருங்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து தூக்கி முன்னாடி வச்சுட்டாரு. ஸோ 41 போஸ்ட்மார்ட்டத்துலேயும் இப்படி குளறுபடிகள் நடந்துச்சா அப்படின்னு மறுபடியும் ஒரு வினாத்தாள்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம். 41 இன்கோஸ்ட்டு எந்தெந்த அதிகாரிகளால் ஒவ்வொரு பாடிக்கு இன்கோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு காவல்துறை அதிகாரி தேவைப்படும். அப்படி வந்து ஒவ்வொரு எந்தெந்த பாடிக்கு எந்தெந்த காவல்துறை அதிகாரி இன்கோஸ்ட் பண்ணார். 41 பாடிக்கு 41 எஸ்ஐ அல்லது 41 இன்ஸ்பெக்டர் இருந்தாங்களா? அவங்க போஸ்ட்மார்ட்டம் இன்கோஸ்ட்டுக்கு பிறகு கொடுத்தாங்களா? அப்போ 41 பாடிக்கும் டாக்டர்ஸு சிங்கிள் டாக்டர் வந்தாங்களா, குரூப் ஆஃப் டாக்டர்ஸ் வந்தாங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இந்த கேள்விகள் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரத்தில் கரூர்லேருந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து சொன்ன தகவல்களை அவர்களிடந்து பெற்ற தரவுகளின் அடிப்படையில் இவர் இந்த பேப்பரை அங்கே சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக விசாரிக்கணும்னா கண்டிப்பாக 2-3 நாட்கள் தேவைப்படும்.
நடுவில் பொங்கல் வந்துருச்சு. 9ஆம் தேதி ஜனநாயகன் வந்துருச்சு. ஜனநாயகன் ரிலீஸ் பண்ண வேண்டிய தேதியில் இப்போ டிசம்பர் 18ஆம் தேதியே வந்து தணிக்கை குழுவிட்ட கொடுத்தது. ஜனவரி 9க்குள்ளே ரிலீஸ் பண்ண முடியல அவங்களால. அப்போ இப்போது அது வருமா வராதான்னு பார்த்தா அது கீழே சுற்றி ஹைகோர்ட் சுற்றி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிற்கிது. இதை பார்ப்பதா அதை பார்ப்பதா அப்படிங்கிறதுனால தான் நியாயமான முறையில் விஜய் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆக 19ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அது தொடங்குவதா சொல்லியிருக்காங்க. நமக்கு பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் சார், எத்தனையோ மொழி போர் வீரர்கள்லாம் இந்த மாதிரியான கிரேஸ் டைம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத கிரேஸ் டைம் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அப்போ விஜய் அவர்களை ஒரு எவிடன்ஸாக தான் பார்க்குறாங்க, குற்றவாளியாக பார்க்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, விஜய் அவர்களை குற்றவாளியாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? எப்படி அவர் குற்றவாளி ஆவார்? விஜய் வந்து ஒரு விவிஐபிமா அந்த கூட்டத்தில். அவர் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ ஒபாமா வந்து இந்தியாவுக்கு வந்தார். கூட்டத்தில் 10 பேர் நெருங்கி செத்து போயிட்டா ஒபாமா பொறுப்பாக முடியுமா? பாரத பிரதமர் வர்றாரு, இந்திய குடியரசுத் தலைவர் வர்றாரு, இது போன்ற பல்வேறு எம்ஜிஆர் வர்றாங்க. ஏன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நேரு ஸ்டேடியம் திறக்கிறதுக்கு புறப்பட்டு நேரு ஸ்டேடியத்தை கட்டி முடிக்கிறாங்க. அவசரமாக கட்டி முடிச்சுட்டு திறப்பு விழாவுக்கு வர போகிறாங்க. அங்கே வந்து நாங்களாம் பந்தோபஸ்தில் இருக்கிறோம். அங்கே வந்து கலராக பலூன் ஊதி ஆக்சிஜன் பலூன் விடுவாங்க பார்த்தீங்களா? அந்த ஆக்சிஜன் சிலிண்டரில் இருக்கு ஓவராக வந்து கேஸ் வந்து பரப்புனதுனால 3 பேர் மயக்கம். அந்த கேஸ் சிலிண்டர் ஓனர் வந்து செத்து போயிட்டார். இந்த செய்தி முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டது. அந்த இறப்பு செய்தியை கேட்ட பிறகு அந்த இவ்வளோ பெரிய நேரு ஸ்டேடியத்தை திறக்கிறமே அப்படின்னு அத்தனை பேருமே சிரித்த முகத்தோடு இருந்த போதும் அவர் செத்து போயிடுறதுக்கு பலூன் விட்டவர் செத்து போயிட்டாருங்கிறத உள்வாங்கி கொண்டு தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து பேசினாங்க. இப்படி வந்து தலைவர்கள் வந்து மேடைக்கு வருகிற பொழுது ஒவ்வொரு தனி மனிதனுமே வந்து அந்த சூழ்நிலைக்கு அடுப்ப அல்லது பாதுகாப்புக்கு ஏற்றபடி அவங்க வந்து நடந்து கொள்ள வேண்டும். அதில் வந்து காவல்துறையோ அல்லது பொதுமக்களுடைய குறைபாடுலையோ இது நடக்குது. இது வந்து காவல்துறை குறைபாடு அல்லது பொதுமக்கள் குறைபாடான்னு தான் பார்க்க முடியுமா? சார், இது என்ன அந்த தலைவருடைய குறைபாடு அப்படின்னு நீங்க சொல்ல விரும்பினா இது என்னதான் காவல்துறை மேலேயும் பொறுப்பை போட்டாலும் கவர்மெண்ட் மேலேயும் பொறுப்பை போட்டாலும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னு சொல்றதுக்கு தாவேக்காவும் பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல தாவேக்காவை பொறுப்பு ஏற்றதுனால தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்ததுன்னா அவர் 20 லட்சமா கொடுத்தாரு இல்லையா? பொறுப்பு ஏற்காத பொறுப்பட்ட தினமா கொடுத்தாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணையில எதனால போய் இது போலீஸ் உடைய தப்பு, கரூர் போலீஸ் உடைய தவறு, தவறு இறந்து போன குடும்பத்துக்கு என்னை பார்க்க வந்ததுனால இறந்து போயிட்டீங்களே அப்படின்னு அவர் கொடுத்தது கருணை தொகை. என்னங்க, குற்றம் சாட்டப்பட்டது எங்க கட்சிக்காரங்க மேலேயா இல்ல காவல்துறை மேலேயா அப்படிங்கிறது தான் போட்டி. இதுல என்னங்க சண்டை எங்க நிற்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கரூர் எஃப்ஐஆர் தாவேக்காவை தப்பாக சொல்லுது, தாவேக்கா குற்றவாளிகள்னு சொல்லுது. ஒருத்தரை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி அவர் பெயிலில் வந்திருக்கிறாரு, மீதி பேரை கைது பண்ணாமல் வச்சுருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இதில் வந்து ஒருத்தர் தான் கைது பண்ணாங்க, மீதி பேரை 3 பேர்த்த கைது பண்ணல. அப்போ கைது பண்ணாமல் இருக்கிறவங்களாம் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து நிற்கிறாங்க. மீண்டும் அவர்கள் கைதாகிற சூழ்நிலை வந்துச்சுன்னா கட்சி என்ன வருது? அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை போயிட்டு இருக்குதே ஒழிய இப்போ கட்டாயமாக வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து தாவேக்கா இருக்குது. இதில் இல்லைங்க, இதில் விஜய் அவர் மேலே கருணை. நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு தான் சம்மன் போட்டிருக்காங்க. அவர் செல்வ பெருந்தகை சொல்கிறத பார்த்தா ஒரே சிரிப்பாக இருக்குது. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் போய் இறங்குறாரு செல்வ பெருந்தகை. என்னங்க விஜய்க்கும் அவர் வந்து சிங்கத்தின் குகை வாயில் மாட்டிக்கொண்டார் அப்படிங்கிறாரு. டெல்லியில் வந்து நிறைய சிங்கம் இருக்குது யாராவது அப்படி சொல்லியிருக்காங்க தெரில. அது எப்படி சிங்கத்தின் குகை? சிபிஐ அதுக்கு இப்போ சில பேர் இப்போ நான் வந்து காவல்துறையில் 27 ஆண்டுகளில் அவங்க சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. சார், எங்கள் பரம்பரையே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நாங்கள் மிதிச்சதில்லை சார், என்னையவே நீங்கள் வர வச்சுட்டீங்க சார்ம்மா. காவல்துறையில் மிருகங்கள் இல்லைம்மா, காவல்துறையில் இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். எங்ககிட்ட ஒரு விசாரணைக்காக வந்திருக்காங்க. இல்லைங்க, இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க நீதிமன்ற வாசப்படியே நாங்கள் மிதித்ததில்லை. அது ஒரு நீதி ஸ்தாபனம், தளம், நீதி வழங்குகிற ஸ்தலம். தேவைப்படுறவங்க அவங்க போவார்கள். இல்லைங்க, முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. பட் இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விசாரணை. ஏன்னா விஜயோடைய பரப்புரை கூட்டத்தில் இறந்து போன 41 பேர் அப்படி தான் அது அட்ரஸ் பண்ணப்படுது. அதுக்கு நீதியை தேட வேண்டிய பொறுப்பு விஜய்கிட்ட இருக்கிறனால விஜய் வந்து உச்சநீதிமன்றத்தை நாடி இந்த விசாரணை வளையத்துக்குள் வந்து கடந்து வர்றாரு. அது வந்து எவ்வளவு சிரமங்களை கடந்து வரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் நம்மளாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதில் அரசியல் களத்துக்கு ஒரு புதியவர் வரும்போது இந்திய அரசியல் களம் ஜனநாயகமா பணநாயகமா, அது அடுத்த டாப்பிக்கில் சொல்கிறேன்.
இது பணநாயகம் நிறைந்த ஜனநாயகமாக இருக்குது. ஜனநாயகம் நிறைந்த நாடாக மாற்றணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு வர்றாரு. அது எப்படி? நம்ம எல்லாமே வந்து பணநாயகமாக இருக்கிறோமே, எல்லாம் வந்து 1000 கோடிகளுக்கு ஓனர்கள் மட்டும்தானே இந்த நாட்டை ஆளணும். இவர் ஒரு ஆள் வராரு, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்கிறாரு, அரசியல் அதிகாரம் அனைவருக்கும் ஏழைகள்லாம் மந்திரி ஆக்குறேன்னு சொல்கிறாரு. இவரை விடலாமா? இந்த கோடீஸ்வர கூட்டம்லாம் என்ன ஆவறது? இது கோடீஸ்வரர்களுக்கும் வந்து சாதாரண மக்களுக்கு இடையே நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய போர் மாதிரி. அதனால் நீங்கள் வந்து ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லிட்டு அவர் வர்றதுனாலையும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறதுனாலையும், அரசியல் அதிகாரம் அனைவருக்கும் ஆனது அப்படின்னு உண்மையான கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ரைட்ஸ் அவர் பேச முன் வந்துடுவானோ? நம்மளாம் கான்ஸ்டியூஷன் சொல்லுதுன்னு கொடியேற்றி இறக்குன உடனே அவங்களெல்லாம் ஓரமாக போக சொல்லிட்டு நம்ம மட்டும் பிரியாணி சாப்பிட போவோமே, இவர் வந்து அதை கெடுத்துடுவாரோ அப்படின்னு சில பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி வந்து அரசியலில் புதிய அத்தியாயம் எழுதப்பட வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது இப்போ புதுசாக வாக்காளர்களாக வரக்கூடிய இளைஞர்கள் எழுதுவார்கள் வரலாற்றை. எனவே அந்த வரலாறு எப்படி எழுதப்படுகிறது அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நான் கூட ரொம்ப ஆவலாக இருக்கேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.